Hi guys, it's me Aniflash signing in for new video. So One Pieceல ஏன்ஷியன் வெப்பன்ஸை பற்றி ஏகப்பட்ட தியரிஸ் எவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் ப்ளூட்டானை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு புரியும். இப்போது டிலே பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ் வாய்டு செஞ்சுரியில் நம்ம ஏஷியன் கிங்டம் கிட்ட இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ் எந்த விதத்தில் பவர்ஃபுல்லாக இருந்தது இதுவரையும் காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இது ரொம்பவே ஒரு லெஜெண்டரியான வெப்பன்ஸ். 800 years எகோ கிரியேட் பண்ண வெப்பன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏன்ஷியன் வெப்பன்ஸ்லேயே 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் டைப்ஸ் இருக்கானோ என்னன்னு தெரியல. பட் நம்மள்கிட்ட காமிச்ச வரையும் ஒரு 3 டைப்ஸ் இருக்குது. அதாவது ப்ளூட்டான், பொசைடான், யுரேனஸ். இதில் யுரேனஸை பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருவோம். ஏன்னா யுரேனஸை பற்றி ஒரு இடத்துல கூட மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது யுரேனஸ் எப்படி இருக்குன்னு கூட நமக்கு இதுவரையும் தெரியாது. ஸோ அடுத்த ஏன்ஷியன் வெப்பனில் பொசைடானை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா பொசைடான் இப்போ உள்ள மர்மைட் பிரின்சஸ் ஷிராஹோசின்னு எல்லாருமே தெரியும். இவங்கள்ட்ட ஒரு ட்ரெமண்டஸ் பவர் இருக்குது. இவன் நினச்சா பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சீபீஸ்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம பக்கம் வச்சுக்கலாம். ஸோ வாரில் ஒட்டுமொத்த சீபீஸ்ட்டும் நம்ம சைடு இருந்தால் அது ஒரு தரமான ஃபோர்ஸ் இல்லையா? அப்படி நம்ம பொசைடனையும் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்டே சொல்லிட்டாங்க. அதாவது ஏன்ஷியன் வெப்பன் பொசைடன் இப்போ உள்ள ஷிராஹோசி தான், மெர்மைட் பிரின்சஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அடுத்த ஏன்ஷியன் வெப்பன் என்னென்னா ப்ளூட்டான். ஸோ எந்த விதத்துலேயும் ப்ளூட்டானோட இமேஜை பிக்கை பார்த்திங்கன்னா இதுவரை ரிலீஸ் பண்ணது கிடையாது. ஸோ அது ஒரு ரோபோட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு பர்சன், ஒரு ஜெயண்ட் ஓர், அது மாதிரி யாருக்கு வேணாலும் இருக்கலாம். ஒரு வெப்பனாக மட்டுமே இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா பொசைடன் கூட நம்ம வெப்பன் தான் நினச்சோம். ஆனால் அது ஒரு மெர்மைட் பிரின்சஸ்னு கடைசியில் நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி ப்ளூட்டானும் யாராக கூட இருக்க வேணாலும் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ளூட்டான் இப்போது வானோக்கு கீழே இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ டைரெக்டாக தியரிக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு ஏன்ஷியன் வெப்பன்ஸ்னால் என்னென்னு ஒரு அளவு ஐடியா இருக்கும். அதாவது ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ராங்கிட்ட இருக்குது. ப்ளூட்டான் வாய்டு செஞ்சுரி அப்போது வாட்டர் 7ல் கிரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் அதோட ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷனாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. முதல்ல ஃப்ராங்கியோட ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்டேருந்து டாமு, ஷிப்ரைட் டாமு, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கிட்ட வந்திருக்கு. ஸோ ஃப்ராங்கிட்ட ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்ஸை தேடி நிறைய மெரைன் ஆஃபீஸர்ஸ் கேட்டிருப்பாங்க. ஃப்ராங்கியும் அவனால் முடிஞ்ச அளவு ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு எனிஸ் லாபியில் ராபினை காப்பாற்ற போகும்போது அந்த மெரைன் ஆஃபீஸர்ஸ் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்டை எரிச்சிருப்பான். அதுவும் இல்லாமல் ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்டை பார்த்தீங்கன்னா அவன் மெமரி பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருப்பான். நம்ம ஒன் பீஸில் எத்தனையோ ஷிப் ரைட்ஸ் இருந்தாலுமே அவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்றவன் தான் நம்ம ஃப்ராங்கி. ஏன்னா எத்தனையோ ஷிப்பு நம்ம ஒன் பீஸில் பார்த்துருக்கலாம், ஆனால் அதுலேயே ஒண்டர்ஃபுல்லான 1000 சன்னியை கிரியேட் பண்ணது நம்ம ஃப்ராங்கி தான். அதோட பவர் சோர்ஸும் கோலா. ஓகேவா? இந்த மாதிரி ஷிப்ஸை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா வெகாபங்கோட டீட்டெயில்ஸை படிச்சுட்டும் அதுக்கப்புறம் டாம்டேந்து அவனோட டீட்டெயில்ஸை கற்றுக்கிட்டும் அவன் ஃப்ராங்கி கற்றுக்கிட்ட வித்த எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 1000 சன்னி மேலே இறக்கியிருப்பான். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஷிப்பை பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி உருவாக்கியிருக்கான். ஓகேவா? அதுவும் இல்லாமல் ஃப்ராங்கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்டும் மெமரி ஆகிருக்கு. ஸோ அவன் நினச்சா ப்ளூட்டானை உருவாக்க முடியும் இல்லையா? ஸோ இவ்வளோ டேலண்டான ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா ஏன் ப்ளூட்டானை உருவாக்கி இருக்கக்கூடாது? அதான் நம்ம தியரி. என்னன்னா ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா 1000 சன்னியை ஆல்ரெடி ப்ளூட்டானை டெவலப் பண்ணிட்டான் அப்படிங்கிறதான் தியரி. ஏன்னா ஃப்ராங்கிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதாவது அவன்கிட்ட ப்ளூட்டானோட ப்ளூ பிரிண்ட்டோட மெமரியும் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா எனிஸ் லாபியில் அவன் ராபினை காப்பாற்ற போகும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். ராபின்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போது போனி கிளிப்ஸை படிக்கிற அந்த இதுவும் இருக்குது, ஓகே, டேலண்ட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 பேரும் நம்ம 1000 சன்னியில் இருக்கும்போது ஃப்ராங்கிக்கு தெரிஞ்சிருக்காதா? ஸோ கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு ஆபத்து வரும். ஆபத்து எப்பயும் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதை விட டபுளாக வந்தால் ஃப்ராங்கியால் ஒரு வேளை நம்ம க்ரூவால் அதை சந்திக்க முடியலை அப்படின்னா அந்த இடத்துல ப்ளூட்டானை யூஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராங்கி முன்னாடியே யோசித்து இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வரலாம், அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக 1000 சன்னியை முன்னாடியே ப்ளூட்டானாக டெவலப் பண்ணி ஒன்று அதை ஸ்ட்ரா ஹட்ஸ்ட்டை சொல்லியிருக்கணும், இல்லை அதை அவரே பார்த்தீங்கன்னா சீக்ரெட்டாக வச்சுருக்கலாம் இல்லையா?
தௌசண்ட் சன்னியில் ஏகப்பட்ட விஷயத்தை டெவலப் பண்ண தெரிஞ்ச ஃப்ராங்கிக்கு ஒருவேளை ஃப்ராங்கிக்கு அந்த ஃப்ரூட்டானை டெவலப் பண்ணவே கஷ்டமாக இருந்திருந்தாலும் இப்போது அவருக்கு நடக்கிற அந்த டேஞ்சரஸ் எல்லாம் தெரிஞ்சு ஒருவேளை பார்த்தீங்கன்னா அவர் ப்ளூட்டானை டெவலப் பண்ணியிருக்கலாம், இல்லை இனிமேலும் அவர் டெவலப் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ கைஸ், இந்த தியரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது ஃப்ராங்கி வந்து இந்த ப்ளூட்டானை டெவலப் பண்ணால் தௌசண்ட் சன்னி இன்னும் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரில இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்மள்ட்ட வானோவில் ஒரு ப்ளூட்டான் இருக்குது. அதுவும் இல்லாமல் தௌசண்ட் சன்னியே வேறு நம்ம ப்ளூட்டானாக நம்ம ஃப்ராங்கி கன்வெர்ட் பண்ணிட்டார்னா அது நம்ம ஸ்ட்ராய்ட்ஸுக்கு ஒரு டெட்லியான வெப்பனாக இருக்குது இல்லையா? ஸோ ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா இந்த பண்ணுவாரா பண்ண மாட்டாரா அப்படிங்கிறது இன்னும் வந்து ஒரு கொஷினாக தான் இருக்குது. மேபி இதை வந்து ஃப்ராங்கி பண்ணால் தரமாக இருக்கும். ஏன்னா ஃப்ராங்கியால் முடியாதது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. வெகாபங்க்ட கற்றுக்கிட்டதையும் டாம்கிட்ட கற்றுக்கிட்ட எல்லா வித்தையும் இறங்கியிருப்பான் நம்ம ஃப்ராங்கி தௌசண்ட் சன்னியில். ஸோ எனக்கு ஃப்ராங்கி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சன்னியை ப்ளூட்டானா ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணியிருந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். ஒருவேளை அப்படி இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா ப்ளூட்டானை இனிமேல் டெவலப் பண்ணுறாரா, அப்பையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த தியரி ஃப்யூச்சரில் நடக்க ஏகப்பட்ட சான்சஸ் இருக்குது. உங்களோட ஒப்பீனியனை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு மட்டும் பண்ணி விட்டுட்டு போங்க. அதுவும் இல்லாமல் இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஒன் பீஸ் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுங்க. அடுத்த இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தியரிஸுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.